கிறிஸ்து தான் பிறந்து வளர்ந்த பகுதிக்கு ஊருக்கு போன பொழுது ஒரு காரியத்தை குறித்து மிகுந்த ஆச்சரியப்பட்டார். When Jesus went to his place where he was grown up, he was wondered at one thing. ஒரு காரியத்தை குறித்து அவர் மிகுந்த ஆச்சரியப்பட்டார். Probably you may think, what is that? ஒருவேளை அதை குறித்து நீங்கள் அது என்னவாக இருக்கலாம் என்று எண்ணலாம். மார்க்கு 6வது அதிகாரம் 1 பார்க்கிறோம். Mark's Gospel 6th chapter, first verse, முதலாவது வசனம். மார்க் 6வது அதிகாரம் 1 and he went out from thence and came into his own country and his disciples followed them. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். When Jesus was there, you see the people how they reacted. அந்த ஜனங்கள் எவ்விதமாக செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். They were wondering at how could this man do such things? இந்த மனிதன் எவ்விதமாக இந்த காரியங்களை செய்ய முடிகிறது? Oh, after all, he is the carpenter. இவர் ஒரு தச்சன் தானே. His brothers and sisters are with us. அவருடைய சகோதர சகோதரிகள் அங்கே இங்கே இருக்கிறார்கள். Dear people, they could not understand this God. இந்த தேவனை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. So Jesus could not do great things in that place. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் பெரிய காரியங்களை செய்யவில்லை. 5th verse, 5வது வசனம். And he could there do no mighty work, save that he laid his hands upon a few sick folk and healed them. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே என்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். He could not do. Dear people, our unfaith is so powerful. நம்முடைய அவிசுவாசம் மிக வல்லமையுள்ளது. In what way it is powerful? அது எந்த விதத்தில் வல்லமையுள்ளது? That God could not do great things in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கக்கூடிய வல்லமையுள்ளது. It's a preventing force in our lives that we could not see the hand of God. தேவனுடைய கரத்தை நாம் பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொல்லாத சக்தி. It's an evil power. How much are we really attacked by this evil power again and again in our lives? நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொல்லாத வல்லமையினால எத்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் பாதிக்கப்படுகிறோம். Many times when there are challenges in our lives, நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் காணும் பொழுது we say, how could this be? இது எப்படி ஆகும்? It is not possible. இது முடியாது. I have to go this way. இப்படித்தான் நான் போகணும். How much it pulls you down to the bottom. உன்னை அப்படியே கீழே தரைக்கு எப்படி இழுத்துடுறது பாருங்க. Unfaith is a great sin. Unfaith is the one which destroys our joy. அவிசுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். நம்முடைய சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்து விடுகிறது. It takes away the joy in our Christian life. கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை எடுத்து விடுகிறது. It replaces it with fear. பயத்தினால நம்மை பாதிக்கும்படியாக உண்டாக்குகிறது. How could this be? இது எப்படி ஆகும்? It is impossible. இது முடியாது. How many times again and again we say in our hearts, oh, it is not possible. இது முடியாது. எத்தனை முறை நம்முடைய இருதயத்தில் சொல்லுகிறோம். The devil says it is not possible.
இது முடியாது, யூ ஹேவ் டு பி லைக் திஸ், இப்படி தான் இருக்கணும், நோ அதர் கோ, வேற வழி இல்லை. Dear people, the Lord Jesus Christ was wondering at the faith, not wondering at the faith, wondering at the unfaith. அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். He was really wondered, how could this be? இது எப்படி ஆகும்? How could this be? Is it possible? இது முடியுமா? How many times we are possessed with unfaith? எத்தனை முறை அவிசுவாசத்தினால நம்ம பீடிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? You just think anything, எதையும் நினைச்சுக்கங்க, எது எடுத்தாலும் நமக்கு அவிசுவாசம். We are packed with unfaith. அவிசுவாசத்தினால் அப்படியே நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறோம். Dear people, the Lord Jesus wondered at the unfaith of the people. மக்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். Even after seeing so many miracles in the life of Jesus, இயேசுவுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை கண்ட பின்பாக கூட, even his disciples were filled with unfaith. அவருடைய சீஷர்களும் கூட அவிசுவாசத்தினால நிரம்பி இருந்தார்கள். When Jesus was alive, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது, he told, I am going to risen, நான் எழும்ப போகிறேன், உயிரோடு எழும்ப போகிறேன், உயிர்த்தெழப் போகிறேன். But these people could not believe it. அதை அவர்களால் நம்ப முடியல. Dear people, we too are not exempted from that. அதிலிருந்து நம்ம கூட விலக்கப்படலை. How many things, how many times we are filled with unfaith? எத்தனை முறை, எத்தனை காரியங்களில் அவிசுவாசத்தினால நம்ம நிரம்பி இருக்கிறோம். Turn with me, Mark's Gospel 16th chapter. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11 to 14, 11 14. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. And they, when they had heard that he was alive and had been seen of her, believed not. When the ladies told that he is alive, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர்கள் நம்பவில்லை. Dear people, even Jesus wonders at our unfaith. இயேசு நம்முடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். How much I have done things in his life. என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன். How much of word of God is given to him. எவ்வளவு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. But still we are struggling with a dreadful disease, unfaith. ஆனால் ஒரு பயங்கரமான வியாதியினால நாம் அதிகமாய் பாதிக்கப்படுகிறோம். I tell you, dear people, overcoming our unfaith is a big challenge. அவிசுவாசத்தை மேற்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவால். பவுலே சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I fought a good fight, kept the faith. It's a real battle. இது உண்மையான ஒரு போராட்டம் தான். Every day at every time we are facing with so many things which makes us to be weak. நாம் இந்த உலகத்தில் சந்திக்கிற பல காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தும்படியாக பல விதங்களில் நம்மில் தாமே தாக்குகிறது. அப்போ we don't look to Jesus. இயேசுவை நோக்கி பார்க்கிறதில்ல. We look to ourselves. நம்மை நோக்கி பார்க்கிறோம். We see the circumstances, சூழ்நிலைகளை பார்க்கிறோம். When the ladies came and told Jesus is risen, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன பொழுது 12th verse 12வது வசனத்தில் மார்க் 16:12, அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவளுக்கு மறுரூபமாக தரிசனமானார். And that he appeared in another form unto 2 of them as they walked and went into the country. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. They didn't believe even they also. How much the power of unfaith tries to pull us down
இந்த அவிசுவாசங்களுடைய வல்லமை இது ஒரு கொடிய வல்லமை. இது எந்த அளவுக்கு நம்மை பின்னிட்டு இழுக்கும்படியாக, கீழாக இழுக்கும்படியாக பார்க்கிறது. So dear people, Jesus himself came and rebuked them. இயேசுவே அவரிடத்தில் வந்து அவளை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். Because the ladies came and told that he is risen. அவர் உயிர்த்தெழுந்த அன்பை குறித்து அந்த ஸ்திரீகள் வந்து சொன்னாங்க. திரும்ப again it was testified to them. அவர்களுக்கு மறுபடியும் சொல்லப்பட்டது. 14th verse. Afterward he appeared unto the 11 as they sat at meat, and upbraided them with their unbelief and hardness of heart, because they believed not them which had seen after he was risen. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாதது நிமித்தம், நம்பாமற் போனது நிமித்தம், அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். He rebuked. Dear people, you must know and understand, nobody is exempted from unfaith. அவிசுவாசத்திலிருந்து யாருமே விலக்கு கிடையாது. I am not exempted. நான் விலக்கப்பட்டதில்லை. It's a human nature. Everything when we see, நம்ம பார்க்கறது பொழுதெல்லாம் immediately the unfaith pops up. அந்த அவிசுவாசம் உடனே வருகிறது. How could this be? இது எப்படி ஆகும்? But we must learn to subdue it. அதை நம்ம கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். That is faith. அதுதாங்க விசுவாசம். Faith is nothing but fighting against our unfaith. நம்முடைய அவிசுவாசத்துக்கு எதிராக போராடுகிற போராட்டமே விசுவாசம். Natural to all of us, நம்ம எல்லாத்துக்கும் வருகிறது. Every time, in everything, even the smallest thing, சின்ன ஒரு காரியத்தில் கூட how could this be? இது எப்படி ஆகும்? இதுவே தான் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற சத்தம். This is the fallen nature of Adam and Eve. ஆதாம் ஏவாள்னால வந்த விழுந்து போன சுபாவம். எப்படி ஆகும்? Dear people, if you want to build up your faith, நீ உன்னுடைய விசுவாசத்தை கட்ட வேண்டுமானால் learn to fight against unfaith. இந்த அவிசுவாசத்துக்கு எதிராக நீ போராட கற்றுக்கொள். How could I learn? அது எப்படி கற்றுக்கொள்வது? Taking hold of God's word, தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு, looking at Jesus, இயேசுவை நோக்கி பார்த்து, and looking at the people who ran the race before us, நமக்கு முன்பாக ஓடின அருமையான தேவ மனிதர்களை பார்த்து, let us be established in faith. விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். Because of unfaith, how much of discouragement comes in our lives. இந்த அவிசுவாசத்தினால் எவ்வளவு சோர்வுகள் விழுகிறது. How much of our hearts is sinking down. எத்தனை சமயங்களில் நம்முடைய இருதயங்கள் அப்படியே முழுகுகிறது. How many times the devil says, oh you are doomed, உனக்கு அவ்வளவுதான், no other way of escaping, தப்பிக்கொள்ள வழி இல்லை. Dear people, the Lord Jesus Christ hates unfaith. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவிசுவாசத்தை வெறுக்கிறார். He rebuked them. அவர்களை கடிந்து கொண்டார். Yes, where there is, in the first incident we saw, he was wondering how much of unfaith these people are with. முதலாவது நிகழ்ச்சியில் பார்த்தோம், எவ்வளவாக இந்த மக்கள் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறார். His own people, தன்னுடைய சொந்த மக்கள், the people with whom he was grown, தான் அவர்களோடு கூட வளர்ந்த இந்த இயேசு கிறிஸ்து. Oh dear people, not only that, it hindered great things of God being done in that place. அந்த இடத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அது தடையாக இருக்கிறது. Dear people, unfaith makes a big hindrance in your life to see God's great things. உன்னுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் என்பது அவனுடைய பெரிய காரியங்களை பார்ப்பதற்கு மிக தடையாக இருக்கிறது. You are the hindrance of your own miracles and powers of God to be manifested. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உன்னதமான அற்புதங்களும் அவருடைய வல்லமை விளங்குவதற்கு ஏதுவான காரியங்களும் காணப்படுகிற தடை உன்னிலேயே இருக்கிறது. It's in you, உங்களில் தான் இருக்கிறது. Dear people, unfaith is such a deadly disease, more than the cancer.
more than anything. இந்த உலகத்தில் அவிசுவாசம் என்பது புற்றுநோயை விட, அட்லீஸ்ட் இட் கில்ஸ் physically to a certain extent, ஒரு அளவில் அது புற்றுநோயானது ஒரு மனிதனை சரீரப்பரம் தாக்குறது. பட் unfaith makes you to be dreadful, to be sick every day, every minute, every time. ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளிலும் உன்னை அதிகமாக வியாதிக்குரிய மனிதனாய் மாற்றி விடுகிறது. Dear people, you must understand it. அதை நம்மளை this morning we saw how to battle our unfaith. நம்ம இந்த அவிசுவாசத்தை எப்படி நாம் மேற்கொள்வது. I saw this morning, இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் this morning, Mark 9th chapter. I would like to turn you from 14th verse, 14வது வசனத்திலிருந்து, or else we could turn to Matthew 17 please. மத்தேயு 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. Of course in Mark's gospel this morning we saw, மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த காலையில் பார்த்தோம். When Jesus said it is possible for the people who believe, விசுவாசிக்கிறதுக்கு கூடும் என்று இயேசு சொன்ன பொழுது அந்த மனிதன் கதறி அழுகிறான். He was bitterly crying. For what? என் விசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Dear people, I tell you, we have to bitterly cry for our unfaith. அவிசுவாசம் நீங்கும்படியாக மனம் கசந்து கதற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். I try to cry out to God to take away the unfaith from me. என்னுடைய அவிசுவாசத்தை என்னிடத்தை எடுத்து போடும் என்று தேவனை நோக்கி நான் கதறுகிறேன். Because it is a great hindrance. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. God could not do great things in the place where he was grown. அவர் வளர்ந்த இடத்துல தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியல. Why? Because of unfaith. அவிசுவாசத்தின் நிமித்தம். God is not able to do great things in your own life because of your unfaith. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை. So let us follow this example. இந்த முன்மாதிரியை பின்பற்றுவான். He was bitterly crying out. அவன் மனம் கசந்து அழுகிறான். I tell you dear people, Lord, take away this unfaith from me. இந்த அவிசுவாசத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். Lord, help me that this unfaith should be departed from me. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Dear people, the Lord Jesus Christ, when it was confessed, அறிக்கை செய்த பொழுது, it was accounted as faith, அது விசுவாசமாக எடுக்கப்பட்டது. God delivered that man. அந்த வாலிபனை ஆண்டவர் விடுவித்தார். But the disciples, when Jesus was in the Mount of Transfiguration, மறுரூப மலையில் இயேசு இருந்த பொழுது, he was coming down, கீழே வர்றாரு. வந்த பொழுது disciples were all there. சீஷர்கள் அங்கே இருக்கிறாங்க. When this same boy was taken to the disciples, இதே பையன் அந்த சீஷர்களிடத்தில் கொண்டு போன பொழுது they were helpless, உதவி செய்ய முடியல. How many times we as Christians are not able to help others? மற்றவர்களுக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய முடியவில்லை? It is not mainly spiritually, how much are we really able to help others? மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக எந்த அளவுக்கு நாம் உதவியாக இருக்கிறோம்? How many times when we talk, when we speak, the Spirit of God takes those words to comfort others. எத்தனை சமயங்களில் நம்ம பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகள் எடுத்து மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக உபயோகப்படுத்துகிறார். Without the Spirit of God we can't do anything. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. So the disciples were wondering, சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, why we were not able to do that. ஏன் நம்மால செய்ய முடியல? Everybody was ridiculing. ஒவ்வொருத்தரும் கேலி செய்கிறாங்க. The Pharisees and Sadducees were there. பரிசேயர் சதுசேயர்கள் வாங்க பார்க்குறாங்க. Even this man, the father of that young boy, oh he was puzzled. அந்த வாலிபனுடைய தகப்பன் அவன் குழம்பி போய் நிற்கிறான். The disciples also were puzzling. அந்த சீஷர்களும் கூட அப்படியே பரிதாபமாக பார்க்குறாங்க. They asked Jesus, இயேசுவை பார்த்து கேட்டாங்க. What was the answer? என்ன பதிலை கொடுக்கிறார்? Matthew Gospel 17th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் what Jesus said. They asked 19th chapter 19வது வசனத்தில்
அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட, எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். They asked why we were not able to do that. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே. It's because of our unfaith. Dear people, they were the people with Jesus. இயேசுவோடு இருந்த அந்த மக்கள், they saw the great things of God. தேவனுடைய பெரிய காரியங்களை பார்த்தவர்கள். But still it was the unfaith that caught hold of them, and they could not do great things for God. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்பட்டது. Dear people, what are we? நம்ம யாரு? It's a great challenge every day. இது மிகப்பெரிய ஒரு சவால். Every day walking in the path of the world, உலகத்தின் வழியில் நடக்கும்படியான ஒரு சவால். We look to this people and that people. இந்த மக்களை பார்க்கிறோம், அந்த மக்களை பார்க்கிறோம். Oh, we wonder, ஆச்சரியப்படுறோம். Why not we able to do that? நம்மளால ஏன் செய்ய முடியல? எதுக்காக? அவங்கள போல ஏன் நாம் பணக்காராக முடியல? Why could not we become rich like this? Why could not we do this? We could not do that. இதை ஏன் செய்ய முடியல, அதை ஏன் செய்ய முடியல? But dear people, you fail to see the emptiness in their lives. அவருடைய வாழ்க்கையில் வெறுமையை உன்னால் பார்க்க முடியல. You think that they are the happy people. அவர்கள் மகிழ்ச்சியான மக்கள் என்று நினைக்கிற. Dear people, I tell you, every person who is not with Christ is a miserable one. இயேசு கிறிஸ்து இல்லாத எந்த ஒரு மனிதனும் நிர்பந்தமானவர்கள். We see the politicians, அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். We the cine stars, அந்த சினிமா நடிகர்கள் நடிகளை பார்க்கிறோம். They are miserable people, நிர்பந்தமான மக்கள். In one way or other, they resort to addiction of drugs and drinks. Why? In order to make them happy. போதை மருந்துகளுக்கும் போதை வஸ்துகளுக்கும் அவர்கள் அடிமைகளாக போய், ஏன்? தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. But for you and me, உனக்கும் எனக்கும், God has got a purpose. தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். I tell you dear people, God has got a purpose in your life. தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். It's sure. இது நிச்சயமானது. Hebrew 12th chapter, you see that? எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரத்தை நீங்க பாருங்க. God has got a very definite purpose for you, dear friend. அருமையான நண்பனே, ஆண்டவர் உனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். You may not be like me or I may not be like you. உன்னை போல என்ன போல நான் மாற முடியாது. But God has told, தேவன் சொல்லியிருக்கிற Hebrews 12th chapter, நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓட்டத்தில், the race appointed for us, let us run with patience. பொறுமையோடு. So God has set a race for you. உனக்குன்பாக ஒரு ஓட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உனக்கென்று it's a specially appointed by God. தேவனால உனக்கென்று விசேஷமாக வைக்கப்பட்ட ஒரு காரியம். Go and ask him, பார்த்துக்க, Lord, my life seems to be empty. என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. I am really puzzled now. நான் இப்பொழுது குழம்பி போயிருக்கிறேன். What is the purpose for which you have called me? என்னை எதற்காக அழைத்தீர் ஆண்டவரே? For what purpose you have chosen me? என்னை எதற்காக தெரிந்து கொண்டீர்? Am I in the right track? சரியான பாதையில் நான் ஓடிட்டு தான் இருக்கிறேனா? You may ask God. தேவனை நோக்கி கேட்கலாங்க. I tell you, God has got. வேதம் சொல்லுது, தேவனுடைய ஜனங்களுக்கு ஆயத்தப்படுது கண் கண்டதுமில்லை, காது காட்டதுமில்லை. Oh, the glorious of eternity, நித்தியம். Not only the glory of eternity, நித்தியத்தினுடைய மகிமை மாத்த, even in this very world, இந்த உலகத்தில் கூட, you will be more than conqueror. நீ வெற்றிக்கு மேலான ஒரு நபராய் காணப்படுவாய். St. Paul says, அதான் பவுல் சொல்றார், dear people, two challenges are there. சவால்கள் இருக்கின்றன. ஆனா it is not necessary that you should be defeated. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருக்குமானா இந்த மலையை பார்த்து அவிடம் போ என்று சொல்ல அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. 20th verse. கடுகு விதையளவு விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு அவிசுவாசம் மலை போல இருக்கிறது.
Unfaith is like a mountain. But I tell you, faith of a size of mustard seed can break the mountain of unfaith. ஒரு கடுகு வதை அளவுள்ள இந்த விசுவாசம் என்பது மலை போன்ற அவிசுவாசத்தை தகர்த்தெறியும். Problem like a mountain, it could really be crashed. மலை போன்ற பிரச்சனையை தேவன் அவிதமாக தகர்த்தெறிய முடியும். So many people witness the power of God in their lives. அநேக மக்கள் ஆண்டவருடைய வல்லமை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். Why not? As not God has done great things in your life. ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யலையா? ஆண்டவர் சொல்ல கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்திருதுனா, if you have the seed, the faith of a mustard seed, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Oh, let us pray, at least Lord, give me at least faith of a mustard seed. ஒரு கடுகு விதை அளவு விசுவாசத்தையாவது எனக்கு தாங்க ஆண்டவரே. I tell you, dear people, unfaith makes us miserable. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நிர்பந்தமாக ஆக்குகிறது. Hebrew 3rd chapter, எபிரேயர் கிழமை 3வது அதிகாரத்தில் 12th verse, 12வது வசனம். Take heed, brethren, lest there be in any of you an evil heart of unbelief, in departing from the living God. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் அல்ல பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Unfaith makes you to depart from God. அவிசுவாசமானது தேவனை விட்டு உன்னை பிரிக்கிறதாக இருக்கிறது. That is the aim of the devil. அதுதான் பிசாசுடைய தந்திரம். When the devil was tempting Adam and Eve, ஆதாம் ஏவாளை பிசாசானவன் அவிதமாக சோதனைக்குட்படுத்தப்பட்ட பொழுது, he wanted to separate them from God. அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க விரும்பினான். Even now he is trying to separate you from God. தேவனை விட்டு அவன் பிரிக்கும்படியாக பார்க்கிறான். What is it that makes me to be separated from God? தேவனை விட்டு என்னை பிரிக்கும்படியான காரியம் என்ன? It's unbelief. அவிசுவாசம். How much? Just take a day. ஒரு நாள் எடுத்துக்கங்க. Just take in the morning. காலையில் tomorrow you just take it. நாளைக்கு நீங்கள் examine yourself. நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். So there are so many things after you get up in the morning. காலையில் எழுந்த உடனே there are so many things are there that we have to do. நம்ம செய்ய வேண்டிய பல காரியங்கள். Of course, as a routine, பல விதங்களை தொடர்ச்சியாக செய்ய முடியாத காரியங்கள். We face people, மக்களை சந்திக்கிறோம். I tell you, slowly this unfaith is creeping in. மெதுவா அவிசுவாசம் உனக்குள்ளாக பிரவேசிக்கிறது. The way that you talk, நீ பேசுகிற காரியம், the walk that you really carry on, நீ நடக்கிற நடத்தைகள், it expresses of your unfaith. உன்னுடைய அவிசுவாசத்தை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது என்ன செய்யுதுன்னா நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதுன்னு பைபிள் சொல்லுதுங்க. Unfaith hardens the heart. 13th verse, 13வது வசனத்தில், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போகாதபடிக்கு, that you may not be hardened, நீ கடினப்பட்டு போகாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ அவிதமாக நீ தேவனை நோக்கி பார். Look unto God. Every time when you really face a challenge, ஒரு சவாலினை சந்திக்கும் பொழுது, St. Paul says, பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. Through Christ I can do all things. Through Christ I can do all things. Through Christ I will win. இயேசுவின் மூலமாக நான் ஜெயிப்பேன். Through Christ I will be victorious. நான் வெற்றியுள்ளவனாய் காணப்படும். It is the word of God. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. So dear people, it's really a battle. உண்மைதாங்க. And don't allow unfaith to catch hold of you and harden your heart. அவிசுவாசம் உன்னை ஆழமாய் பிடித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த விட்டுறாத.
So many years passed, அநேக ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. How much of things have I done for God? தேவனுக்காக எந்த அளவுக்கு காரியங்களை செய்திருக்கிறேன். At least the rest of my life, என்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய காலங்களிலாவது, Lord, make me useful. என்னை பிரயோஜனமான ஒரு நபராக நீர் மாற்றும். Even when you turn to Hebrews 3rd chapter, எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். When we have faith, we are made partakers of Christ if we hold the beginning of our confidence steadfast into the end. ஒருவேளை இந்த நாளில் உங்களுடைய விசுவாசத்தில் தனிந்து போயிட்டீங்களா? Or you really come down in your faith? I tell you, dear people, it is the battle of faith for every Christian, every day, every minute. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒரு செகண்டும் விசுவாசத்தின் போராட்டம் தாங்க. அவிசுவாசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இது. It's a battle against unfaith. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவரிடத்தில் வந்தையோ, on what basis of faith you came to God, take hold of it again. மறுபடியும் பிடிச்சுக்கோ. 15 பார்க்கிறோம், 15வது வசனம். While it is said today, if you will hear his voice, harden not your hearts as in the provocation. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தா. இன்று today God is speaking to you. தேவனோடு கூட பேசுகிறார். Don't harden your heart. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஐயோ, the people of Israel, இஸ்ரவேல் மக்கள் அவிசுவாசத்தினால இருதயம் கடினப்பட்டதுனால அவங்க இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 17th verse, மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியார்களை குறித்து அல்லவா? Oh, but with whom was he grieved 40 years? I tell you, dear people, my unfaith grieves God. என்னுடைய அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்துகிறது. How much of unfaith sometimes takes hold of me and makes me to completely down. எத்தனை சமயம் அவிசுவாசம் என்னை பிடிச்சு அப்படியே கீழே முழிக்கிறது. God is grieved. தேவன் துக்கப்படுத்துகிறார். Don't you think that this God is alive? இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதுனால விசுவாசிக்க முடியலையா? Don't you think this is the God who created the heaven and the earth? வானத்தையும் பூமி படைத்த தேவன் இவருன்னு உன்னால் விசுவாசிக்க முடியலையா? Don't they think that you are created by this God? தேவன் உன்னை இந்த தேவன் சிருஷ்டித்தான் உன்னால் விளங்கிக் கொள்ள முடியலையா? I tell you, dear people, கீழ்ப்படியாதவர்கள், why their hearts were hardened. இளைப்பாறுதலில் அவள் பிரவேசிக்க முடியல. They could not enter into rest. Why? 19th verse, 19வது வசனத்தில், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று. Because of unfaith, they could not get into the rest. I tell you, dear people, the Lord Jesus said, all ye heavy laden, come, I will give you rest. இளைப்பாறுதல் தருகிற God is calling you even today. இன்றைக்கும் அதுமாக கூப்பிடுகிறார். Why we could not enjoy the rest of God? தேவனுடைய இளைப்பாறுதலை நம்ம அனுபவிக்க முடியல. It is unfaith, அவிசுவாசம். Oh dear people, Romans 4th chapter, ரோமருக்கு 4வது அதிகாரத்தில் we see about Abraham. ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். Oh, what a great challenge it was. என்ன ஒரு சவால். From 17th onwards, 17வது வசனத்தில் God said, I will make you a big nation. ஒரு பெரிய தேசத்தை உண்டு பண்ணுவேன். Dear people, நம்ப ஏதுவில்லை. No possibility to believe. His wife
became very old. Even the routine process of a lady was stopped. அவருடைய மனைவி வயதாகி அவளுக்கு வரும்படியான அந்த பெண்களுக்கு வரும்படியான வழக்கமான முறைகள் எல்லாம் நின்று போயிடுச்சு. He was already 100 years, 100 வயசு. But he took hold of God's word. தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டான். ஆண்டவரே நீர் சொன்னீரே செய்தருளும். Lord, I tell you dear people, let us hold on to God's word. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். Sometimes I take hold of a word. வசனத்தை பிடிச்சுக்கிறேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே fulfill me in my life this verse. இந்த வசனத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே. You fulfill it. உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். Your children will be taught of God and their peace will be great. Take hold of that verse. வசனத்தை பிடிச்சுக்கோ. Lord, fulfill this verse in my life. என்னுடைய வாழ்க்கையில் செய்தருளும். Lord, fulfill it. என்னுடைய வாழ்க்கையில் செய்தல். How many promises are there in the Bible? வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள். Promises to meet out your need. உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியான பல சவால்களை தேவன் இதில் வைத்திருக்கிறார். அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில் are you happy with your life? உன்னுடைய வாழ்க்கையில் குறித்து நீ சந்தோஷமாக இருக்கிறியா? Never. God wants to lift you up. தேவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார். கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்துட்டா நீ மலையை போன்ற காரியங்களை சந்திக்கக்கூடிய நபராய் காணப்படுவாய். If you have, what is the size of a mustard seed? ஒரு கடுகளவனுடைய அளவை எவ்வளோ பெருசு. You think of the Erkard mountain. The Erkard மலையை நோக்கி பாருங்க. I tell you, this is more powerful to break the mountain. மலைகளை சிதறடிக்கக்கூடியது. விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்க முடியும். By faith we could conquer the world. Dear people, are you still in unfaith? இன்னும் அவிசுவாசத்தினால் இருக்கிறையா? Are you not able to believe God? தேவனை உன்னால் நம்ப முடியலையா? When you face problems, பிரச்சனை சந்திக்கும் பொழுது, is all your thoughts are negative? எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறதா? All your thoughts எல்லாமே. I tell you dear people, my father always used things negatively. எங்கள் அப்பா எப்போவுமே எதிர்மறையாக தான் ரொம்ப சிந்திப்பாருங்க. Many times I see the same nature in me. என்னில் பார்க்குறேன், இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, if it happens this way, if it happens that way. Dear people, we are of this generation. அதான் சொன்னார், அவிசுவாசமுள்ள சந்ததியே, generation of unfaith. So let us fight the battle. போராடுவோம். I tell you dear people, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Whenever you get a negative thought, எதிர்மறையான எண்ணம் வரும் பொழுது, say my God is able. என் தேவனால கூடும். I will go to him. அவரிடத்தில் போவேன். I will tell him. அடுத்த சொல்லுவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். He knows how to take it through. இது எப்படி கடந்து போவதை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். How many times in my own life God really did great things when I entrusted things to him. எத்தனை வேளை என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். The same God will do great things in your life and in your family. அதே தேவனுடைய வாழ்க்கையுடைய குடும்பத்தில் செய்வார். Dear people, be careful. ஜாக்கிரதையாயிரு. The next time when you get the negative thoughts of unfaith, அடுத்த முறை எதிர்மறையான என்ன வரும் பொழுது, அவிசுவாசத்தின் என்ன வரும் பொழுது, tell, my God is great. என் தேவன் பெரியவர். He is the creator of the heaven and the earth. அவர் வானத்தையும் பூமி படைத்த தேவன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை அனுமதித்திருப்பாரானா, if God would have allowed this problem, he only knows how to handle it. இதை கையாளுது எப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். I don't have wisdom. எனக்கு ஞானம் இல்லை. அநேக சமயம் ஆண்டவரே, Lord, I am foolish. நான் மதியன். I don't know how to handle it. இது எப்படி கையாளுது எனக்கு தெரியாது. Everything seems to be negative. எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. But Lord, I look to thee, I commit this into your hands. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன்.
I tell you, dear people, God will do great things. You will testify of God's greatness and faithfulness. If you really tackle this unfaith, இந்த அவிசுவாசத்தை மாத்திர நீ கையாள சரியான விதத்தில் இருப்பாயானா உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதை உன்னுடைய வாழ்க்கையில் சாட்சியிடக்கூடும். லெட்ஸ் ப்ரே, ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for thou art a great God. ஆண்டவரே, நீர் மிகப்பெரிய ஒரு தேவன். Help us to battle against this unfaith. இந்த அரக்கனுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியதாக இருக்கிறது. The monster. Yes, Lord, he is like a monster. அரக்கன் போல வருகிறான். அரக்கன் போல வருகிறது. We are like small puppet. சின்ன பொம்மையை போல இருக்கிறோம். But Lord, when Goliath was standing against the people of Israel, இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கோலியாத் என்ற பொழுது, David said, who is this man? இந்த மனுஷன் யார்? With a pebble, ஒரு கூழாங்கல்லை எடுத்து he killed him. அவனை கொன்று போட்டான். ஆண்டவரே, when we have faith, விசுவாசம் இருக்கும் பொழுது, probably monsters like Goliath, கோலியாத்தை போன்ற பயங்கரமான அரக்கன்கள், problems like கோலியாத் போன்ற பிரச்சனைகளை, difficulties that we pass through in this life, இந்த உலகத்தில் கடந்து போகிற கஷ்டங்கள், it is enough for a mustard seed to pull all the things which are making us to be afraid like a mountain. மலையை போல எங்களை பயப்படுத்துகிற எல்லாவற்றையும் கீழே தகர்த்தெறிய முடியும். Give us faith. Take away the unfaith. விசுவாசத்தை தாரும், அவிசுவாசத்தை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.